அபி, எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருப்ப? ஏதாவது பேசேன். இங்க பாரு, நீ உன் வேலையில எவ்வளோ சின்சியரா இருப்பேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழைய பாஸ் இருக்கும்போது நாங்க எல்லாரும் அப்படி இப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நீ உன் டைமுக்கு கரெக்டா வந்து உன் சீட்ல உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவ. இந்த புது பாஸ் வந்ததுல இருந்து எல்லாரையும் கொஞ்சம் நிறையவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ லேட்டாக வந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா தப்பும் உன் மேலே தான். உன்னால இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்கு அவர் உனக்கு கொடுத்த தண்டனையும் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே தப்பு தான். ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நடக்க நீ ஏன் இடம் கொடுக்குற? இப்போ பாரு, நம்ம ஒரு 4 கேள்வி கூட கேட்க முடியாத நிலைமையில இருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல அபி. ஏன் இந்த தண்ட கர்மாந்திர ஃபோனை ஆஃப் பண்ணி தொலைச்ச? வெறும் 8 மணி நேரம் வேலைக்காரங்களா இருந்த நம்மள 24 மணி நேரம் வேலைக்காரங்களா மாத்துறதுக்காகவே இந்த செல்போனை கொடுத்துருக்காரு அந்த ஆளு. ஹீஸ் அ பிளடி கார்ப்பரேட் மான்ஸ்டர். அபி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன உன் பிரச்சனை? ஏதாவது தப்பு நடந்துருச்சா? இன்னைக்கு தேதி 2. நான் கோர்ட்ல ஆஜராக வேண்டிய நாள். முன்னாடியே ஞாபகம் இருந்திருந்தா நான் நேத்தே பெர்மிஷன் கேட்டிருப்பேன். காலையில எதாச்சிய தொல்காப்பின்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது. சோ கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்ல இந்த செல்லை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. சரிம்மா, போனை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கலாம்ல. அந்த பரபரப்புல விட்டுட்டேன். கோர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வேற விதமான டென்ஷன்ஸ்ல நான் என்ன பண்றது சொல்லு உஷா? புரியுது அபி. சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தொல்காப்பி நின்று கூட்டிட்டு போய் டிராப் பண்ணாரு. அங்க பாஸ்கரும் சுஜாதாவும் இருந்தாங்க. வேற வேணையே வேண்டாம். என்ன சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த பாஸ்கர் எரிச்சல் படுறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் வேணும்? சரி, அதெல்லாம் விடு. கோர்ட்ல என்ன சொன்னாங்க? கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ்க்கு ஏன் சரியான நேரத்துல பதில் தரலைங்கிறது கோர்ட்டோட கேள்வி. ஏன் தர முடியலன்னு நான் சொன்ன காரணத்தை கோர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க. தேவைப்பட்டா நாங்க சேர்ந்து வாழலாம், விருப்பம் இல்லைன்னா தனித்தனியா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேஸ் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல். சரி, இப்போ நீ அடுத்து என்ன பண்றதா இருக்க? என்ன கோர்ட்டுக்கு இழுத்தது அவர்தான். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். எப்பவுமே அவர் பண்ற செயலுக்கு ரியாக்ஷன் தான் என்னோட முடிவு. ஏன் அதுக்கு வெயிட் பண்ற? நீ ஏதாவது பண்ண வேண்டியது தானே? வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் உஷா. வேண்டியதில்லை. நீ சொன்னதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நேரமாச்சு, வா போலாம். போலாம், வா. டேய், என்னண்ணா இன்னும் கூப்பிடல? வந்தவொன்னே உன்னை கூப்பிட்ருவாங்களோ? அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். நம்ம வந்து அரை மணி நேரம் ஆச்சு. 10 மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிரைவரோட மெயின் வேலையை வெயிட் பண்ணுறது தான். நீ தான் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கிய டிரைவர் வேலை. என்ன வேலை செஞ்சுருக்காங்க? அங்கே இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இங்கெல்லாம் பொறுமையாக தான் இருக்கணும். இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஆமாம், பேச வந்துட்டாரு. ஏய், வணக்கம்மா. நான் சொன்னாலும் இவர் தான். உட்காருங்க. டிரைவிங் எல்லாம் நல்லா பண்ணுவியா? நல்லா பண்ணுவேன் மேடம். ஆமா, இது வரைக்கும் என்னென்ன வண்டி ஓட்டிருப்ப? எல்லா வண்டியும் ஓட்டுவேன் மேடம். எல்லா வண்டியுமே ஓட்டிருக்கியா? சரி, லைசன்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு மேடம். குட். இனிமே நீ தான் எனக்கு டிரைவர். நாளையிலிருந்து வேலைக்கு வந்துரு. கண்டிப்பா மேடம். என் டியூட்டி டைம் என்ன மேடம்? டியூட்டி டைம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்க வந்துடணும். ம், இந்த மொபைல் வச்சுக்கோ. தேவைப்படுறப்ப நானே ஃபோன் பண்ணுவேன். நீ அடுத்த நிமிஷம் இங்க இருக்கணும், சரியா? சரிங்க மேடம். மேடம், என்ன இழுக்கிற? அட்வான்ஸு கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கின ஆளு நீயா தான் இருப்ப. இந்த 500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. என்ன ராணி, எப்படி இருக்க? அடடே, வாங்க ராசா. எப்போ மாவட்டத்துல இருந்து தலைநகருக்கு வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வந்த உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். யாரு பசங்க, ட்ரைனிங்கா? இல்ல டிரைவிங். நீங்க வாங்க உள்ள. ட்ரெயினிங்கா? என்னடா அது? டேய், யாரா அவன்? தெரியல, பார்த்தா வசதியான ஆள் மாதிரி இருக்கிறான். டேய், சரி, என்னது இது? செல்லு கொடுக்குறாங்க, சொன்ன டயத்துக்கு வரணுன்றாங்க. என் வேலை என்ன டைப்பு, என்ன கதை இது? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? வந்தியா, வண்டியை ஓட்டினியா, மாசம் மாசம் சம்பளம் வருதான்னு பாரு, அவ்வளவுதான். வா போலாம். தலைவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துறேன். அது சொல்லு முதல்ல. கை எடுங்க. சும்மா இருங்க. காக்கி வாடம்பட்டி காளியம்மா யாருமா? நான் தாங்க. உங்களை சாமி கூப்பிட்றாரு, வாங்கம்மா. எப்பங்க சாமி கூப்பிடுவாரு? தெரியலீங்கம்மா. சீக்கிரமாவே கூப்பிடுவாருமா. அப்படியா? ஆமா, எங்க இருந்து வர்றீங்க? திருவல்லிக்கேணிலேருந்து வரோம். ஆமா, நீங்க? எனக்கு பெரம்பூருமா. ஓ, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ குழப்பத்துல வந்துருக்கீங்க போல தெரியுது. ம், சாமி கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாம் சரியா போயிடுமா. அப்படியா? ஆமாம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு அலமேலு. இது என் பொண்ணு சீதா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. செய்வன செய்யறதுக்கு பேர் போன ஊரு மலவேப்பங்குட்டை. அந்த ஊர் சாமியாருங்களை விட இந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவருமா. அப்பா, இவர் ஒரு பார்வை பார்த்தாலே நம்ம பிரச்சனையெல்லாம் பஞ்சு மாதிரி பறந்துடும். ம், ஒரு பிரச்சனைன்னு வந்து சாமியை பார்த்தா போதும், 2 நாள்ல அந்த பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமாயிருவோம். நான் மாசம் 2 வருஷமா விடாம வந்து சாமியை பார்த்துட்டு இருக்கேம்மா. உங்களுக்கு மாசம் மாசம் பிரச்சனை வருமா? ஆஹா, இங்க வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. அதான். ஆமா, சாமி உங்களுக்கு என்ன பண்ணாரு? அப்படி கேளுங்க. எனக்கு ஒரு மக, வந்து சேர்ந்த மருமகன் ஒரு குணங்கட்ட பைய. அப்பனும் மவனுமா சேர்ந்து என் மவனை சித்திரவதை பண்ணி போட்டானுங்க. அத சாமி காலை பிடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொன்ன. மந்திரிச்சு கொஞ்சம் விபூதி, மடியில கட்ட சொல்லி ஒரு தாயத்து, அவ்வளவுதான். டோட்டலி ஃபேமிலியும் அணுகுண்டு போட்ட மாதிரி செதஞ்சு போச்சு போங்க. அம்மா, அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? என் பொண்ணோட மாமியாரு செத்து போயிட்டா, மாமனாரும் மென்டல் ஆயிட்டான், மச்சனக்காரன் ஓடியே போயிட்டான். ஐயோ, என் மருமகனுக்கு ஒரு பக்கம் கையும் காணும் இழுத்துக்குச்சு. என் பொண்ணு இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறா. ஐயோ, ரொம்ப பவரான சாமியாரா இருப்பார் போல இருக்கே. ஆமாம்மா, சாமிக்கு மட்டும் ஒரு ஆள் மேல கருணை வந்துட்டா போதும், அப்புறம் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. ஐயோ, ஆமா, ஒரேடியா ஆளை கொன்னுடுவாரா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா. ஆளை காலி பண்றதுக்கு ஒரு பவர், கை கால் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான பவர். வாயை கட்டி ஊமையாக்கணுமா, அதுக்கு ஒரு தாயத்து. காதை செவிடாக்கணுமா, அதுக்கு ஒரு எந்திரம். அவ்வளவுதான். ஓ, ஐயோ. ஏமா, உள்ள இருக்கிறவரு அடியாளா இல்ல சாமியாரா? சும்மா ரெடி. பின்ன என்னம்மா, கை எடுக்கிறேன், கால் எடுக்கிறேன், உயிரே எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ரவுடி சாமியாரா அவரு? ஏய், பேசாம இரு. பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. இது சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சும்மா இருன்னு சொல்றல, போட்டனா. ஐயோ, அதுக்கு இல்லம்மா, ஒருவேளை அந்த சாமியாரு உனக்கே ஏதாவது பண்ணிட்டாருன்னா, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதான் கேட்டேன். பாப்பா என்னம்மா சொல்லுது?
ஆ, அது ஒண்ணும் இல்ல, நேரமாவது சாமி நம்மளை எப்ப கூப்பிடுவாருன்னு கேக்குது. கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாருமா. அதுக்கு ஒரு நேரம் வரணும்ல, சாமிக்கு அருள்வாக்கு ஒலிக்கணும்ல. திருவல்லிக்கேணி அலமேலு யாருமா? எங்கம்மா உங்களை சாமி கூப்பிடுறாரு, வாங்க. அடடா, எப்படி என் பேரை கரெக்டா கூப்பிடுறாரு. அதாம்மா திருஷ்டி, ஞான திருஷ்டி. உள்ள போங்க. டே, நீ எங்க வர? நீ இங்கே இரு. நானும் உள்ள வரேம்மா. ஏய், சாமி பார்க்க நீ எதுக்கு? இந்த பையில முறுக்கு ஜாங்கிரி எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். இதை தின்னுட்டு ஓரமா உட்காந்துரு. உள்ள வரப்போறேன். ஆமா, இவரு அடியல் வச்சிருக்கிறவரு, கை கால் எல்லாம் விளங்காம பண்றவரு, மாய மந்திரம் எல்லாம் பண்றவரு தானே. இவர்கிட்ட உனக்கு என்னமா வேலை? ஏய், அது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு கேட்டா அதுக்கு ஒரு மாதிரி பூஜை பண்ணி தருவாரு. நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, கெடுதல் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வேற மாதிரி ஒரு பூஜை பண்ணி எந்திரம் தருவாரு. இப்ப நான் எதுக்கு அவரை பார்க்க போறேன்னா, ஏன் சனியனே உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம அபி மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லத்தான் போறேன். ஆமா ஆமா, அபி நம்ம வீட்டுக்கு வர்றது உனக்கு இஷ்டம் தானே? அது நீ இப்படி ஓரமா உட்காந்து தின்னுமா, யார் மூஞ்சிலையா துப்பிடாத, அவங்க திருப்பி துப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொன்னுமா, அபி நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இஷ்டப்படுறதெல்லாம் வாங்கி தருவா. அப்புறம் ஸ்ட்ராங்கா சாமியை மந்திரிச்சு தர சொல்லு. நாளைக்கே அபி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி. சரி சரி, நீ இப்படி ஓரமா உட்காந்து முறுக்கு தின்னுமா, நான் முறுக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஆமா, இப்ப நான் செல்போன்ல தான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க. இப்ப நீ கேக்குற, நான் பேசுறேன். இதுவே பேட்டரியில சார்ஜ் இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க முடியுமா? அப்ப சூட்சமம் எங்க இருக்கு? பேட்டரியில இருக்கு. சோ அந்த பரம்பொருள் வந்து பேட்டரி மாதிரி, நாமெல்லாம் வெறும் செல்போன். அந்த சிம் கார்டு தான் நம்ம உயிர், உடம்புல இருக்கிற ஆவி. ஆவி போயிடுச்சுன்னா உயிர் இல்லாத உடம்பு இல்லையா? சிம் கார்டை உருவிட்டா செல்போன் செத்துருது. இட்ஸ் a dead body. சரி சரி, வைப்பா போன, ஆள் வந்துட்டாங்க. என்ன மடக்கறதா நினைச்சிட்டு கேக்குறான். என்ன கேக்குறான்? செல்போனு, சிம் கார்டு, பேட்டரின்னு விளக்குறிய, அப்ப மாசம் மாசம் வர போன் பில் என்னன்னு கேக்குறான். நீங்க சொல்லுங்க பாப்போம். புரியலையே சாமி, நீங்களே சொல்லுங்களேன். மாசம் மாசம் வருது போன் பில்லு, அது நம்ம பாவ புண்ணிய கணக்கு. ஓ, யுகத்துக்கு ஏத்த மாதிரி உதாரணமும் மாறும். புரியுதுங்களா? சாமி, நீங்க நிஜமாவே ரொம்ப பெரிய ஆள் சாமி. ஓகே மை டியர் சைல்ட், சொல்லு உன் பிரச்சனை என்ன? சாமி, எனக்கு ஒரே பையன். தெரியாதனமா ஒரு ராட்சச குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு படாத பாடுபடுறேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் சாமி. ஆமா. ஓ, இவ்வளவுதானா? அலமேலம்மா, நான் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சாமி. அட்வொகேட், அதாவது வக்கீலா இருந்தேன். ஓ, என் கட்சிக்காரனுக்கு ஆதரவா பேசுவேன், எதிர்கட்சிக்காரனுக்கு தண்டனை வாங்கி தருவேன். இப்போ அதுதான் பண்றேன். அப்ப சட்டத்தை வச்சு பண்ண, இப்ப சாமியை வச்சு பண்றேன். சாமி, நீங்க ரொம்ப மாடர்னா இருக்கீங்க. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி காமிங்களே. சம்பந்தி வீட்டை சைலண்ட் ஆக்கணும், அதானே? ஆமா சாமி, ஆமா. மொத்தமா காலி பண்ணவா, இல்ல பார்ப்பாட்டா வைக்கவா, இல்ல அத்தனை பேர் வாயையும் கட்டவா? சொல்லு, என்ன பண்ணணும்? சாமி, என் சம்பந்தி இருக்காளே, அவ பேரு கற்பகம். அவ என்ன பண்றானா, பொண்ணுங்களை வாழ விடவே மாட்டேங்கிறா. அதுங்களை புருஷ வீட்டுக்கு அனுப்பாம தான் கூடவே வச்சுக்கிட்டு அவங்க சம்பாத்தியத்துல இவ மஞ்ச குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு காலத்துல எனக்கும் என் பிள்ளைக்கும் பயந்த என் மருமக இப்பெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்ல சாமி. என்னையே கையை ஓங்கி அடிக்க வந்துட்டா. ஓஹோ. அதனால அந்த கற்பகத்தை, அத சாமி என் சம்பந்தி, அவளை காலி பண்ணிடணும். அவ இருந்து இப்ப என்ன பண்ண போறா? பண்ணிரலாம் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் சாமி, என் மருமகளோட மூத்த தங்கச்சி ஆனந்தி, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவ கை கால முடக்கிடணும். என் மருமக நல்லபடியா என் வீட்டுக்கு வந்து பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி என் பேச்ச கேட்டு நடக்கணும்.
அவ தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் மென்டல் ஆயிரணும். இது எல்லாத்தையும் நீங்க பண்ணினீங்கன்னா எனக்கு அதுவே போதும். இதுக்கு மேல பெருசா ஒண்ணும் வேண்டாம் சாமி. ஓகே, இது பெரிய அசைன்மெண்ட் தான், செலவு கொஞ்சம் அதிகமாகுமே. எவ்வளவு ஆகும் சாமி? $1437.50 ஆகும். என்னது இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? நம்ம கிட்ட எல்லாமே பக்காவா இருக்கும். ப்ரொஃபஷனலா செய்வன செய்யறது இந்த ஏரியாவிலே நான் ஒருத்தன் தான். சாமி, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல, வெறும் 300 ரூபா தான் இருக்கு. அப்படியா? நான் நீங்க இவ்வளவு கேப்பீங்கன்னு எதிர்பார்க்கல சாமி, அதான். நம்ம ஃபீஸ்ல பைசா குறையாதுமா. நோ பார்கென், பிக்ஸட் சார்ஜ். இந்தாங்க சாமி, பழையிலையும் எடுத்துக்கங்க. ஜுவல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்றது கிடையாது, பட் வேற வழி இல்ல. ஓகே. எல்லாம் சுத்தமான தங்கம் தான். பாருமா, முழுக்க மந்திரம் சொல்லி பவர் ஏத்தியாச்சு. இத கொண்டு போய் அவங்க வீட்டு எல்லைக்குள்ள வச்சிருங்க. ஐயோ, நாங்க யாரும் அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டோம். நீ போக வேண்டாமா, வேற யாரையாவது கொண்டு போய் வைக்க சொல்லு. வேற யாரு? 1 வீக் டைம்க்குள்ள அந்த குடும்பமே க்ளோஸ்.